ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனல் இல்லை ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த கிரிக்கெட் ஐபிஎல் சம்மந்தமாக சில மீம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். குறிப்பாக இந்த சூரிய வைபவன்ஸ் இருக்காரு, செம்ம ஃபன்னாக இருக்குது இந்த மீம்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா நண்பர்களே? ஏய், எவ்வளோ பெரிய லெகசி உள்ள ஒரு டீம்டா. அது பக்கத்தில் யாரு லெகசிலிருந்து ஒரு டீம்ல ஒரு மிஸ்டேக் பண்ணி ஆக்ஷன்ல ஜடேஜா வேற விட்டுட்டோம். அவரை வச்சே மீம் போடுறானுங்க. தகவல் சொல்ல வந்தவன்டா, என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே, எரிச்சிரு போனே. தூக்க முடியாதனால தானே போல. எரிச்சிருப்பீங்களா? டேய், உன்ன ஒரு வழி விட மாட்டேன்டா. பாவம் நடை, அடுத்த மேட்ச் பாடுறா உங்களை பொழக்க போறாங்கடா. வைபவ் சூரியவன்ஷி இந்த ஆட்டம் போடுறீங்க நீங்க. 15 வயசு குட்டி குஞ்சா வைபவ் சூரியவன்ஷி அகேன்ஸ்ட் ஆர்சிபி பவுலர்ஸ். இங்க பாருங்களேன், கெட்ட இடத்துல எல்லாம் அடிக்கிறான். இங்க பாருங்களேன். एक बार धोखा खा चुका हूं. வைபவ் ஜெய்ஸ்வால் துடிக்கிறா. ஜெய்ஸ்வால் துடிக்கிறா. அப்படி ஜெய்ஸ்வால் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் அதே மாதிரி அதிரடியான பேட்ஸ்மேன்னா ஜெய்ஸ்வால் தான். ஆனால் வைபவ் சூரியவன்ஷிக்கு செம்மையாக கிளிக் ஆயிருக்கு. இந்த சீசன் இதே மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா டாக் ஆஃப் த டவுன் தலைவர் தான். எம்ஐ வைபவ் சூரியவன்ஷி நம்பர் 1 பவுலர்ரா பும்ரா. அது பேரே வாயில நுழையாதுரா. உனக்கு எப்படி அவர் பால்லாம் நுழையுது உன் பேட்டுக்குள்ள? ரித்திகா இந்த போயிட்டு தான் இருக்கேன். சட்டு என்ன கோமா போயிட்டு இருக்கீங்க? ராஜ்பிரியனோட வீடியோஸ் தான் இப்போல்லாம் மேட்ச் வந்ததுக்கப்புறம் மேட்சை விட ராஜ்பிரியன் வீடியோஸ் வெயிட் பண்ணுறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அதுவும் ஸ்பையாக பண்ணுறதுலாம் மஜாவாக இருக்குது. இது ஜட்டுக்கும் ரோஹித்துக்குமான கான்வர்சேஷன். நம்ம என்ன செய்வேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னைக்கு நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன். ஆமாம் ஆமாம், என்னையவே தூக்கிறேன். என்னைய தூக்குனது ஓகே, சாம் கரனை ஏன் தூக்குனாங்க? அவன் எதுவும் பேச முடியாம இருக்கான். சாம் கரன் அவன் என்ன வயசு என்ன ஆகுது அவனுக்கு? இப்பவே அவனை தூக்கணுமா சென்னையில இருந்து? என்ன ராஜஸ்தான் அனுப்பின கூட அவ்வளோ ஃபீல் பண்ணல. சாம் கரனை வெளியே அனுப்பிட்டேன். சாம் கரன் ஒரு நல்ல டேலண்ட் தான். நீ ஒன்றும் அவ்வளோதான். நான் ரீசெண்டாக சென்னை வந்து நிறைய இந்த ஆக்ஷனில் சொதப்புறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அங்கே தான் மிஸ்டேக் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 5 கப் வாங்கி கொடுத்தேன், என்னையே தூக்குனாங்க மும்பைல இருந்து. உங்களுக்கு தூக்க மாட்டாங்களா? என்ன பண்ணுற, அது உங்கள் இதில் பாண்டியா வந்து உள்ள இது வச்சு சூனியா வச்சு விட்றாப்புல. அதான் பிரச்சனை. உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆட்டக்காரர்கள் போன தடவையே சென்னை சிஎஸ்கே டீம் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னாங்க. தலையில் வர்றாப்புல நீங்கள் மட்டும் தான் போறீங்களா? என்ன தலைகீழ விளாட்றா தலை அவருக்காமல அவர் இருக்கிறா உங்களை மட்டும் துரத்துறாங்க. சிரிக்கிறாரு ஜடேஜா. எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்க. எது எப்படி உழைச்சி கொடுத்தா என்ன பண்ணா என்ன? சாமே பாத்தியா சாமே? ஆனால் ஆக்சுவலாக இப்படி ஆயிடுச்சுங்க. நல்லா உழைச்சி கொடுத்தா எப்படி இருக்கு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சர்க்காஸ்டிக்காக ஒரு சிரிச்சார்ல ஜடேஜா. அதுக்குள்ளே 1008 வழி இருக்குது. வலியின் வேதனை. பாவம் அந்த மனுஷன் ஜடேஜா. சரி விட்டு சாமா, ரொம்ப இதில் இருக்காப்ல சாமா. இப்படி பண்ணுறாங்க. நம்ம என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை தூக்குறாங்க. ஆமா என்ன பண்ணுவோம்? ஐபிஎல் ரிட்டையர் ஆயிடுமா? ரிட்டையர் இல்லை, ஆக்சுவலாக ரிட்டையர் ஆகணும் தான். நம்ம ரிட்டையர் ஆக வேண்டியதான். நம்ம இன்னும் ஆகாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யங்ஸ்டர்ஸுக்குலாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு 4 பேர் எடுத்து போட்டாங்க சென்னையிலையும். ஆனால் என்ன, டைம் கடந்து போயிருச்சு. இதுக்கு ஒரு 2 சீசனுக்கு முன்னாடியே ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சீசனை நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸோடு ஆடிருப்பார் இந்த சர்ஃப்ராஸ் கான்லாம். அதே மாதிரி இந்த உர்வில் பட்டேல் என்ன ஆனாருன்னு தெரில. போன சீசனில் அவர் தான் கொஞ்சம் சென்னை மானதை காப்பாற்றினார். இந்த சீசனில் டீம்லேயே அவரை காணோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்ஷனில்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படி தானே இருக்குது எங்கள் நிலமை. ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. நான் போகிறேன், நான் கோச்சிக்கிட்டு போகிறேன் வேகமாக வெளியே அப்படிங்கிற மாதிரி தான். சரியான சிரிப்பாக இருக்குதுங்க இந்த ஐபிஎல்ல. குறிப்பாக சென்னையோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்படி முக்காடு போட்டு சுற்றுற அளவுக்கு ஆயிடுச்சுங்கிறத மன வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. டடப்பா பேச சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ ஹைப்புலாம் ஆப்ஷன் இருக்காமே, ஹைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பை. டாட்டா.